அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவனத்தின் தங்குமிடங்களை குர்ஆனும் ஹதீஸும் 4 விதமாக கூறும். முதலாவது பைத், வீடு, சுவனத்து வீடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மம் பனா லில்லாஹி மஸ்ஜிதன், யார் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலை கட்டுவாரோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே அல்லாஹு தஆலா அவருக்காக ஒரு வீட்டை கட்டுவான். இந்த இடத்துல பைத் என்கின்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. வீடு என்ற உடனே நம்முடைய உலகத்திலே இருக்கின்ற வீடுகளை போல செங்கல்களாலும் சிமெண்ட்களாலும் மண்களாலும் கட்டப்பட்ட வீடு அல்ல. நாம் நேற்று சொன்னதை போன்று பினாவுஹா, அதனுடைய கட்டடமாகிறது லபனத்தும் மின் தஹபின் வ லபனத்தும் மின் ஃபில்லா, ஒரு கல் வெள்ளியாகவும் ஒரு செங்கல் வெள்ளியாகவும் ஒரு செங்கல் தங்கமாகவும் இருக்கும். அதனுடைய சாந்து சிமெண்ட் ஆகிறது அல் மிஸ்க், கஸ்தூரியாக இருக்கும். அதனுடைய சிறு சிறு கற்களாகிறது அல் லுலு வல் யாக்கூத், முத்தாகவும் மரகதமாகவும் இருக்கும். அதனுடைய மண் ஆகிறது அஸ்ஸாஃபரான், குங்கும பூவாக இருக்கும். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள், தங்கத்தாலும் வெள்ளியாலும் முத்துகளாலும் பவங்களாலும் மிஸ்கென்னும் கஸ்தூரியாலும் குங்கும பூவாலும் கட்டப்பட்ட ஒரு வீடு. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த வீடு எவ்வளவு பெரியதாக இருக்கும் இறுதியில் பார்ப்போம். அடுத்து இரண்டாவதாக குருஃப். குருஃப் என்கின்ற அரபி வார்த்தைக்கு அறை, ரூம் என்று ஒரு பொருள் இருந்தாலும் ஹதீஸிலும் குர்ஆனிலும் வருகின்ற இந்த வார்த்தைக்கு மாளிகை என்று அர்த்தம் வைத்தால், பொருள் கொண்டால் மிக பொருத்தமாக இருக்கும். உலாயிக இஜுஸவுனல் குர்ஃபத பிமா சபரு, அவர்கள் பொறுமையாக இருந்ததின் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மாளிகையை கூலியாக கொடுப்பான், அல்லது மாளிகைகள் அவர்களுக்கு கூலியாக கொடுக்கப்படும் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். வஹும் ஃபில் குர்ஃபாத்தி ஆமினூன், அவர்கள் மாளிகைகளிலே நிம்மதியாக இருப்பார்கள் என்று இன்னொரு திருவசனம் கூறுகிறது. குரஃபும் மின் ஃபௌகிஹா குரஃபும் மப்னியா, ஒரு மாளிகைக்கு மேல் இன்னொரு மாளிகை அவர்களுக்காக கட்டப்பட்டிருக்கும் என்பதாக இன்னொரு திருவசனம் கூறுகிறது. வாக அடுக்கடுக்கான மாளிகைகள் அவர்களுக்காக காத்திருக்கிறது என்பது பொருள். மாளிகை எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி குரஃபா, சொர்க்கத்திலே மாளிகை இருக்கும். அதனுடைய உள்ளிருந்து பார்த்தால் வெளியே உள்ளவை தெரியும், வெளியிலிருந்து பார்த்தால் உள்ளே உள்ளவை தெரியும். இந்த ஹதீஸை வைத்து பார்க்கின்ற பொழுது அந்த மாளிகைகள் கண்ணாடி மாளிகைகளாக இருக்கும். அதுவும் எந்த இடத்திலே இருக்கும்? நபிகளார் சொல்லுவார்கள், இன்ன அஹ்லல் ஜன்னதி, சொர்க்கவாசிகள் யதராவுன அல் குர்ஃபத, தன்னுடைய மாளிகையை பார்ப்பார்கள் நட்சத்திரத்தை நீங்கள் பார்ப்பதை போன்று என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த நட்சத்திரத்தை பார்ப்பதை போன்று என்றால் மிக பிரகாசமானதாக அந்த மாளிகைகள் இருக்கும் என்பது ஒரு பொருள். இன்னொன்று, வானத்திலே நாம் நட்சத்திரத்தை பார்ப்பதை போன்று உயரத்திலே அந்த மாளிகைகள் கட்டப்பட்டிருக்கும். எந்த விதமான கீழே எந்த விதமான அடையாளங்களும் இல்லாமல், அஸ்திவாரங்களும் இல்லாமல் வானத்திலேயே அவைகள் மிதந்து கொண்டிருக்கும் என்பதாகவும் பொருள் கொள்ளலாம். ஆக குர்ஃபாத் என்று சொல்லப்படக்கூடிய மாளிகைகள் கண்ணாடியில் வானத்திலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒன்றாக இருக்கும். மாளிகைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கும் இறுதியிலே பார்ப்போம். மூன்றாவதாக குசூர் என்று சொல்லப்படக்கூடிய அரண்மனைகள் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் வருகின்றது. வயஜஅல்லக குசூரா, நபியே உமக்காக அரண்மனைகளை அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னஃபில் ஜன்னதி, நான் ஒரு சமயம்
தூக்கத்திலே முழித்து பார்த்தேன், சொர்க்கத்திலே நான் இருந்தேன். அப்பொழுது ஒரு மிக பெரும் அரண்மனையினுடைய ஓரத்திலே ஒரு பெண் உட்கார்ந்திருந்தால், நான் அவளிடத்திலே இந்த அரண்மனை யாருக்கு சொந்தமானது என்று கேட்டேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொந்தமானது என்று அவள் சொன்னாள். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அரண்மனைக்குள் செல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு செல்ல நினைத்தேன். ஆனால் உமருடைய ரோஷம் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் உள்ளே செல்லாமல் திரும்பி விட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், யா ரசூலல்லாஹ், உங்களின் மீதான் நான் ரோசப்பட போகிறேன் என்று சொன்னார்கள் என்று புகாரிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, கியாமத்திலே சொர்க்கத்திலே அரண்மனைகள் இருக்கும். அந்த அரண்மனைகளும் தனித்தனி நபர்களுக்கு சொந்தமானதாக இருக்கும் என்பதும் நமக்கு தெரிய வருகிறது. அந்த அரண்மனைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கும், இறுதியிலே நாம் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாலாவதாக அல் ஹைமா என்று சொல்லப்படக்கூடிய கூடாரங்கள். கூடாரம் என்றால் டென்ட் என்று சொல்லுகிறோம் இல்லையா, அவைகள் தான் கூடாரங்கள். அவைகள் வீடுகள் அல்ல, அவைகள் மாளிகைகள் அல்ல, அவைகள் அரண்மனைகள் அல்ல. சாதாரணமாக ரெஸ்ட் எடுக்கக்கூடிய, ஓய்வெடுக்கக்கூடிய கூடாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சொர்க்கத்திலே கூடாரங்கள் இருக்கும். அந்த கூடாரங்களும் ஒற்றை முத்தால் ஆகியிருக்கும். துளையிடப்பட்ட ஒற்றை முத்தால் அந்த கூடாரங்கள் ஆகியிருக்கும். அந்த கூடாரத்தினுடைய நீளமாகிறது 60 மைலாக இருக்கும். 60 மைல் என்பது 96 கிலோமீட்டர் ஆகிறது. ஏறத்தாழ 100 கிலோமீட்டர். இங்கிருந்து திண்டுக்கல் சரியாக 100 கிலோமீட்டர். கூடாரம் என்பது சாதாரணமாக ஓய்வெடுக்க தங்குகின்ற ஒரு கூடாரம். அதுவும் ஒற்றை முத்துக்களால் ஆன ஒரு கூடாரம். அதுவே 100 கிலோமீட்டர் நீளமும் அகலமும் கொண்டதாக இருக்குமேயானால் அவர்களுடைய வீடு எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கும், அவர்களுடைய மாளிகை எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கும், அவர்களுடைய அரண்மனை எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கும். அதனுடைய கற்பனையை உங்களுடைய கற்பனைகளுக்கே விட்டுவிடுகிறோம். அல்லாஹு தாலாவே அவைகளை மிக 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 அறிந்தவன். அல்லாஹு தாலா அந்த வீடுகளையும் அந்த மாளிகைகளையும் அந்த அரண்மனைகளையும் அந்த கூடாரங்களையும் நமக்கு தந்தருள்வானாக. இன்றைய திக்ருக்கு சென்று விடுவோம். அந்த வீடுகள், அந்த மாளிகைகள், அந்த அரண்மனைகள் முழுவதும் பொக்கிஷங்களால் நிரப்பப்பட வேண்டுமானால் உலகத்திலே அக்ஸிரு மின் கௌலி லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அந்த வீடுகள், அந்த அரண்மனைகள் அத்தனையும் பொக்கிஷங்களால் நிரப்பப்பட வேண்டுமானால் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்பதை அதிகமாக கூறிக்கொண்டிருங்கள். காரணம் ஃபஇன்னஹா மின் கன்ஸில் ஜன்னா, சொர்க்கத்து பொக்கிஷங்களிலிருந்து இந்த வார்த்தைகள் இருக்கிறது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மூலமாக ஜாமிஉ ஸஹீஹ், முஸ்னத் அஹ்மத் போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டிருங்கள், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.